இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு கூட தெரியாது. ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 தக்காளி, அது கூட ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கத்திரிக்காய் 2 வந்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதில் மிளகாய் பொடி எதுவுமே வந்து சேர்த்துட வேண்டாம், உப்புமே இப்போ வந்து சேர்க்க வேண்டாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காய பொடி வந்து சேர்த்துட்டு தாளிப்பு வந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வந்துட்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.